இப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியில் மாநில தலைவர் இருக்கின்ற காரணத்தினால்தான் 300க்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைய தினம் சறுக்கி கூட்டணி அமைச்சு ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றது. அதை முதல் அவர் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாஜகவோட மற்ற தலைவர்கள் யாரும் அதிமுக பற்றி விமர்சிக்காத போது அண்ணாமலை மட்டும் தொடர்ந்து விமர்சிக்கிறதுக்கான காரணம் அவரை அடையாளப்படுத்தி இருப்பதாக பேசிட்டு இருக்காரு. அதாவது சிறுபான்மை பெரும்பான்மை என்று பிரித்து பார்க்காதீங்க. நாட்டில் அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் அதிமுகவுடைய நிலைப்பாடு. ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதிலே சட்டமன்றத்துக்கு இந்த தேர்தல் இல்லை, இது நாடாளுமன்ற தேர்தல். நல்லா எண்ணி பாருங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அப்போது சுமார் 22 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடந்தது. அதில் எல்லாமே திமுக போட்டிட்டது, அண்ணா திமுக போட்டிட்டது.